ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வெயிட் கெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக்கான ரீசன்ஸோட எப்படி வெயிட் ஈஸியாக கெயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வெயிட் கெய்னிங் ஃபார்முலா வந்து நான் எனக்காக தான் மேக் பண்ணேன். நான் வந்து ரொம்ப லீனாக இருக்கேன், சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தரவா ரிசர்ச் பண்ணிட்டு தான் எனக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் வெயிட் கெயின் பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மெக்கானிசம் ஆஃப் வெயிட் கெயின் பற்றி பார்த்துலாம். எவ்வளோ எனர்ஜி நம்ம எடுத்துக்கிறோமோ அதை விட எனர்ஜி கம்மியாக செலவு பண்ணோம்னா அந்த பேலன்ஸ் எனர்ஜி வந்து நமக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ வெயிட் கெயின்றது நமக்கு நடக்கும். இதுதான் சிம்பிளாக சொல்ல போனால், பெருசாக போட்டு குழப்பிக்க தேவையில்ல. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஃபேட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபேட்டி ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே பிளட் மூலமாக ட்ராவல் ஆகி நம்ம செல்ஸுக்கு வந்து உணவாக செயல்படும். அது நம்ம செல் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுரும். ஸோ தேவையில்லாத ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே ட்ரைக்ளிசரைட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபேட் செல்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். நம்ம உடம்புல ஃபேட் செல்ஸ் எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயக்ராமில் பார்ப்பீங்க. ஃபேட் செல்ஸ் வந்து அன்லிமிட்டட் நண்பா, எவ்வளோ ட்ரைக்ளிசரைட்ஸை வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதனால தான் நிறைய பேர் ஒபீஸ் ஆகுறாங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வெயிட் கெய்னிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும், வெயிட் கெய்னிங்கோட மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி இதுக்கு மேலே நம்ம பேச தேவையில்ல. அண்ட் இப்போ நம்ம எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க ஆரம்பிச்சலாம். முக்கியமான விஷயம், எவ்வளோ சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணுறோம் அப்படின்றத விட எவ்வளோ சேஃபாக வெயிட் கெயின் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பிகாஸ் நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஜங்க்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஜங்க் சாப்பிட்டா சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்பான விஷயம். ஒபிசிட்டி இல்லாமல், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எப்படி ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட நார்மல் டயட்டில் மேக் பண்ணுற சேஞ்சஸ் மூலமாக நம்மளால் வெயிட் கெயின்றது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். கார்போஹைட்ரேட் இன்டேக் அதிகப்படுத்துறது மூலமாகவும் அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்துறது மூலமாகவும் நம்மளால் ஈஸியாகவே வெயிட் கெயின் பண்ண முடியும். அண்ட் கேலரி இன்டேக்கையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வெயிட் கெயின்ன்றது ஈஸியாகவே நடக்கும். மெக்கானிசம் ஆஃப் வெயிட் கெயினில் பார்த்த மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற எனர்ஜியை விட அதிகமாக நம்ம எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு எடுத்தாகணும். அதாவது கேலரிஸை சொல்கிறேன். நமக்கு தேவையான கேலரிஸ் எவ்வளவோ அதை விட அதிக கேலரிஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சிம்பிளாக நமக்கு வெயிட் கெயின் நடக்கும். ஓகே, நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான கேலரி எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்காக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது மாறுபடும். இப்போதைக்கு இருக்க டெக்னாலஜியில் நிறைய ஆப்ஸ்ன்றது நமக்கு இருக்கு நண்பா. நீங்கள் சிம்பிளாக போயிட்டு கூகுளில் கேலரி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாவே உங்களோட ஹைட்டை கேட்கும், உங்களோட ஏஜை கேட்கும், உங்களோட வெயிட்டை முக்கியமாக கேட்கும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ரொம்ப நீங்கள் செடன்ட்ரியாக இருக்கீங்களா, இல்லை ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவீங்களா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, இல்லை இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா போன்ற நிறைய கேள்விகள் கேட்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கேலரி கால்குலேட்டர்லேயே மெயின்டைன் வெயிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேலரி தேவை, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேலரி தேவை, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேலரியை மெயின்டைன் பண்ணி எவ்வளோ கேலரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ கேலரியை நம்ம டெய்லி இன்டேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட வெயிட்ன்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அண்டு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் உங்களோட வெயிட் ஸ்கேல் மூலமாக நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் நீங்கள் நினைக்கிற வெயிட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டயட்டே ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கேலரிஸை நீங்கள் அதிகப்படுத்துங்க. சப்போஸ் வெயிட் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நான் நினச்சதை விட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேலரி இன்டேக்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அண்ட் முன்னவே சொன்ன மாதிரி ஒபீஸ்லாம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஒர்க் அவுட்டையும் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஆகணும். அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸும் நம்ம சரிவர எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் இது எல்லாமே தான் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கூகுள்லேயே மேக்ரோ கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனில் FitTR அப்படின்ற ஒரு மேக்ரோ கால்குலேட்டர் வரும். மைல்டாக வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2700 கேலரிஸ் போட்டுக்கிறேன். டயட் டைப்பில் ஹை கார்ப் டயட் போட்டுக்கோங்க. நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், கார்ப்ஸ், ஃபேட் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. எவ்வளோ மேக்ரோஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தந்துடும். ஸோ அதில் இருக்க மேக்ரோஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஃபேட் அதில் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். அண்ட் அதில் இருக்க மேக்ரோஸை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்மளோட ஃபுட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் சர்ச் பண்ணியே பார்த்துக்கலாம். ஸோ அந்த மேக்ரோஸ்க்கு ஈக்குவலான அமௌண்ட்டை டெய்லி நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெயிட் கெயினோட ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம மேக்ரோ கால்குலேட்டரில் பார்த்த மேக்ரோஸை MyFitnessPal ஆப்பில் இருக்க ஃபுட்ஸை மேட்ச் பண்ணி நம்மளோட டயட்டை ஈஸியாக பிளான் பண்ணிடலாம். இந்த ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. அண்ட் முன்னமே சொன்ன மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 20 to 30 minutes வந்து ரெகுலராக பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அட்வைசபிளான விஷயம். நார்மல் ஜாகிங், ரன்னிங், சைக்கிளிங், இல்லை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஜிம்மில் கூட போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். முன்னமே சொன்ன மாதிரி மசில்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும். பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அவுட்ஃபிட்டோட நீங்கள் தெரிவிங்க. அண்ட் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஒரு சில பேர் டாக்டரோட ரெக்கமெண்டேஷனோட இதை யூஸ் பண்ணுங்கள். யாருன்னா ஒரு 45 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க, ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க, இது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு
இதை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு அட்வைசபிளான விஷயம். ஆல்ரெடி உங்களுக்கு பிபி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கேலரி இன்டேக் அதிகப்படுத்துங்க, உங்களுக்கு தேவையான மேக்ரோஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க, வெயிட் கெயின்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அண்ட் டயட் பிளான் நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், பட் அதை பற்றி நான் இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு டயட் பிளான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அபரி சைனிங் ஆஃப்.